திருச்சி நகர் புறநகர் பகுதியில் உள்ள பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொருளாதார பிரிவின் சார்பாக திருச்சி கோட்டத்தில் இருக்கக்கூடிய 4 பெரம்பலூர், அரியலூர், திருச்சி நகர், திருச்சி புறநகரில் எங்களுடைய கட்சியில் உள்ள மாவட்ட ரீதியாக உள்ள 4 மாவட்ட நிர்வாகிகளை சந்திக்கிற கூட்டம். இது உள்ளரங்க கூட்டம் அப்படின்னு நாங்கள் இன்றைக்கி அமைச்சிருக்கிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஜிஎஸ்டி மிகப்பெரிய தாக்கத்தை, மாற்றத்தை, வரலாற்று புரட்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விஷயம். அதை எங்களுடைய மக்களுக்கு முதல்ல சொல்லி அதை தெருமுனை கூட்டங்களாகவும் பொதுக்கூட்டங்களாகவும் நடத்துவதற்கு எங்களுடைய மக்களை தயார்படுத்துவதற்காக உள்ள கூட்டம். அதற்கு பிறகு எங்களுடைய மாவட்டத்தினுடைய அறிமுக கூட்டம். எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. எங்களுக்குள்ள ஒரு அறிமுகம், அடுத்து எப்படி எலெக்ஷனுக்கு தாங்கள் தயாராகிறது அப்படிங்கிறதுக்குரிய ஒரு கூட்டமாக இன்றைக்கி இருக்குதுங்க. இதில் ஜிஎஸ்டி பொருளாதாரம் என எங்களுடைய பிரிவே பொருளாதார பிரிவு, எப்படி எல்லா நலத்திட்டங்களுக்கும் இந்த பொருளாதாரம் ஒரு அடிப்படையாக இருக்குது அப்படிங்கிறக்கூடிய விஷயங்களை நாங்கள் எங்களுக்குள்ளார டிஸ்கஸ் பண்ணிக்கிறதுக்காக உள்ளது. உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. சார், ஜிஎஸ்டி மட்டுமல்ல, ஜிஎஸ்டி ஒரு விஷயம். அதில் அடிப்படையாக எப்படி இந்த 11 ஆண்டுகளில் பொருளாதார மாற்றம் மிகப்பெரிய அளவில் நடந்திருக்குது. அந்த பொருளாதார மாற்றம் அது ஜிஎஸ்டியை கொண்டு வந்திருக்குது. இந்த பொருளாதார மாற்றம் தான் இன்னைக்கு ஜிஎஸ்டியின் மூலமாக ஒரு விலை குறைப்பை கொண்டு வந்திருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த 75 வருஷ காலத்தில் வரியை குறைத்து இவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுத்தி இருக்கிறது இந்த பீரியடில் தான். ஸோ அதற்கு பொருளாதாரம் தான் அடிப்படையாக இருக்குது. அப்படிங்கிறதுனால அதை பற்றிய நிறைய விவாதங்களும் இருக்கும். நீங்கள் ஸ்வச் பாரத்தில் ஆரம்பித்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நலத்திட்டம் வரைக்கும் இந்த பொருளாதாரம் எப்படி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத உள்ள டிஸ்கஷன் தான். இந்த 11 ஆண்டு காலத்தில் எவ்வளவு நலத்திட்டங்கள் இந்த பொருளாதார மாற்றத்தினால நாங்கள் செஞ்சுருக்கிறோம், எங்களுடைய கட்சி செஞ்சுருக்குது. அதன் மூலமாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பயனாளிகள் இருக்கிறாங்க.